ஐம் க்ளீம் ஷௌ அன்னை மனோன்மணியாய் சிதான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். சார், இப்போ பாவ புண்ணிய கணக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். அப்படின்னா என்ன சார்? நம்ம பாவம் ஜாஸ்தி செய்யணுமா புண்ணியம் செய்யணுமா வேற தெரியல. ஸோ அந்த கணக்கு என்ன கணக்கு சார்? இப்போ நீங்கள் பேங்க்கில் ஒரு 1,00,000 ரூபா போட்டு வச்சுருக்கீங்க. அதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணலாம். உங்கள் அக்கௌண்ட்டே மைனஸில் இருக்குது. அப்போ நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ கர்மா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அதை புண்ணியம் பண்ணி தான் குறைக்க முடியும். இப்போ போன ஜென்மத்து கர்மா தான் அனுபவிக்கிறோங்கிறது தான் 90% நம்பிக்கை. 10% பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். போன ஜென்மத்து கர்மான்றோம். கர்மா பாவம் 2 ஒன்று தான். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம், அப்புறம் உங்கள் அப்பா செஞ்ச பாவம், தாத்தா செஞ்ச பாவம், இப்படியெல்லாம் சொல்கிறோம். தாத்தா செஞ்ச பாவத்தை நான் அனுபவிக்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. நான் செஞ்ச பாவத்தை நான் தான் அனுபவிக்கணும். அப்போ யார் ஒருத்தர் பாவம் செஞ்சுருக்காங்களோ அவங்களுடைய கர்மா அது இருக்குது. இப்போ அது ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா 1 கிலோ கர்மா இருக்குது. அப்போ நீங்கள் 1.25 கிலோ புண்ணியம் பண்ணால் தான் அந்த கர்மாவிலேருந்து வெளில வர முடியும். 1 கிலோ கர்மா இருக்குது அப்படின்னா 1.25 கிலோ புண்ணியம் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது? புண்ணியம் பண்ணுறதுனா என்ன சார்? ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க சார். ஒருத்தர் அன்னதானம் பண்ண சொல்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா கை கால் இதுவானவங்களுக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, பண்ணுங்கள், செருப்பு வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறாரு. இப்படி ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஒருத்தர் கோயிலுக்கு போக சொல்கிறார், ஒருத்தர் ஹோமம் பண்ண சொல்கிறார், நீங்கள் கூட மந்திரம்லாம் ஜபம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக வெளில வரலாம். ஆனால் வர முடியாமல் தான் நம்ம தடுமாறுறோம். இந்த கர்மாக்கள் என்ன ஆகுதுன்னா சப்கான்ஷியஸ் மைண்டில் எண்ணப்பதிவுகள் ஆகிடுது. ஆழ்மன பதிவு. நமக்கு பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமலாம் கனவு வரும். பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது, ஒரு சம்மந்தமும் இல்லை. அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு கனவு வரும். இதெல்லாம் எண்ணப்பதிவுகள். இந்த எண்ணம் ஆகும். இது பேர் சமஸ்காரம்னு சொல்லுவாங்க. சமஸ்காரம்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த சமஸ்காரத்தை எப்படி எரிக்கிறது? அதை எரித்து க்ளீன் பண்ணிட்டோன்னா உங்கள் கர்மெல்லாம் போயிடும். இதை எரிக்கிறதுக்கு தான் வழி தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அன்னதானம் பண்ணுங்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு போ, பழனிக்கு போங்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறாரு ஸ்ரீரங்கம் போங்கிறாரு. ஒருத்தர் என்ன சொல்கிறார், நீ ஏதாவது ஏழைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க தான் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறார். ஒருத்தர் மந்திரத்தை நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கிறார். இப்படிலாம் சொல்கிறார். இந்த சமஸ்காரத்தை எரிக்கிறதுக்கு தான் நம்ம மெடிடேஷன் போகிறோம், தியானத்துக்கு போகிறோம். ஆனால் ஒருத்தர் சொல்கிறார், தியானமே என்னால் பண்ண முடியல சார் அப்படிங்கிறார். தியானம் பண்ண முடியல, என்னால் மூச்சு பயிற்சி பண்ண முடியல. நீங்கள் ப்ராப்பராக ஒரு மூச்சு பயிற்சி பண்ண தெரிஞ்சால், உங்களால் கரெக்டாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னாலும், உங்களால் கரெக்டாக தியானம் பண்ண முடிஞ்சால் ஒரு 15 நிமிஷமோ 20 நிமிஷம் தியானம் பண்ண முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக கர்மா குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ கர்மா இந்த அளவு இருக்குது. இப்போ புண்ணியம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணால் தான் இந்த கர்மா விட்டு வெளில வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இருக்குது. எப்போ சில தசாபுக்திகளில் அது பழைய தசாபுக்திகளை உங்களை அறியாமல் நீங்கள் நல்லதுகளை நிறையா செய்ய வச்சு அடுத்த தசாபுக்தி உங்களுக்கு யோகமாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 30 வயசு வரலும் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு சிலர் 30 வயசு வரலும் படாத பாடுபடுவாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. நம்ம இப்போ தமிழக முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் இருந்தார் இல்லையா, அவங்க எம்ஜிஆர் புகழ் பெற்றவர். அப்புறம் 40 வயசுக்கு மேலே அவருக்கு யோகமே ஆரம்பிச்சது. 40 வயசுக்கு மேலே இப்போ பிரபல நடிகர், ரொம்ப நம்பர் 1 சூப்பர் ஸ்டார், அவர் 40 வயசுக்கு மேலே தான் அவருக்கு யோகம் ஆரம்பிச்சது. அப்போ அவங்களுக்கு அந்த பீரியடோட அந்த கர்மாக்கள் முடியும் போது அவங்களுக்கு அந்த யோக தசைகள் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் யோகம் ஃபுல்லாக இருக்கும். அது தானாகவே நடக்கும், தானான நிகழ்வுகள். அப்புறம் அவங்க இந்த தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ரெமெடி நல்ல மெடிடேஷன். அதுக்கு யார்ட்டையாவது தீட்சை எடுத்துக்கிட்டு அந்த தீட்சையை கரெக்டாக பயன்படுத்தி ஒரு சின்ன மந்திர ஒலியோ இல்லை ஏதோ ஒரு மெத்தடில் சரியான முறையில் தியானம் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த கர்மாக்கள் எரிக்கப்படும். ஸோ இதுதான் பாவனை. இது ஜாதகத்தில் தெரியுமானா தெரியும். இப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரனோட கேது சேர்ந்துருந்தேன்னா தாய் வழி கர்மா ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு பாக்கி இருக்குது, நீங்கள் செய்ய வேண்டிய எங்கேயோ பாக்கி விட்டு வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவான். எங்கேயோ பாக்கி விட்டு வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பாக்கி இருக்குது. சூரியனோட கேதுவோ ராகுவோ இருக்குது, இல்லை சந்திரனோட ராகுவோ கேதுவோ இருக்குது. இந்த பூர்வ புண்ணிய கர்மாக்கும் ராகு கேதுக்கும் பயங்கர தொடர்பு இருக்குது. ஒரு ஜாதகத்தில் இந்த பூர்வ புண்ணிய கர்மாவை சொல்கிறது கேது ராகு தான். இப்போ நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணிட்டீங்க, ஒரு புண்ணியம் பண்ணியாச்சு, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்கள் கர்மாப்படி நீங்கள் அன்றைக்கி ஒரு ஆக்சிடெண்ட் உங்களுக்கு நடக்க வேண்டியது இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட் ஒன்று உங்களுக்கு நடந்தே ஆகணும். ஆனால் நீங்கள் ஒரு மகான்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்க, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டீங்க, அவரோட உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிருச்சு. அப்புறம் ஏதோ நீங்கள் புண்ணியம் பண்ணிட்டீங்க.
அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் வந்து வெளில கிளம்புறீங்க, கிளம்பும் போது உங்கள் கால் தட்டி கீழே விழுந்துடுறீங்க, விழுந்துட்டு காலில் அடிபட்டு லேசாக ரத்தம் வருது, வீட்டுக்குள்ளே திரும்ப வந்து உட்காந்துடுறீங்க. அந்த ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அவாய்ட் ஆகிடுது. ஸோ அப்போ வந்து நீங்கள் நிறையா நல்லது செய்ய செய்ய நிறைய புண்ணியங்கள் பண்ண இப்போ புண்ணிய காரியம்னா என்ன, நீங்கள் ஒரு பசுமாடு கோபூஜை பண்ணுறது கூட ஒரு புண்ணிய காரியம் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானைக்கு வந்து ஒரு வாழைப்பழம் கொடுக்கறது, யானைகிட்ட ஆசீர்வாதங்கிறது. ஏன் யானைகிட்ட ஏன் சார் ஆசீர்வாதம், ஒட்டகத்திட்ட வாங்குறேன் சார் அப்படின்னு கேட்கலாம். யானை வந்து சுவாசத்தில் வந்து சுழுமுனை சுவாசி. ஒரு வாசி யோகி உங்களை ஆசீர்வாதம் பண்ணால், ஒரு வாசி யோகியிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினால், ஒரு வாசி யோகி ஒரு எந்திரத்தை எழுதினால் அது பலித்தே தீரும். அந்த வாசி யோகத்துக்கு அவ்வளோ பலன் இருக்குது. முதல் கலை சரக்கலை. இந்த சரக்கலை வந்து வாசி யோகம்னு சொல்கிறது. சூரியக்கலை சந்திரக்கலை. வலது பக்கம் ஓடுறது சூரியக்கலை, இடது பக்கம் ஓடுற மூச்சு சந்திரக்கலை. வலது பக்கம் ஓடுற சூரியக்கலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பு, பிருத்வி, வாயு, தேயு, ஆகாயம் 5 தத்துவத்தில் பஞ்சபூதங்களில் ஓடுது. சந்திரக்கலையில் 5 பஞ்சபூதங்களில் ஓடுது. இதை கரெக்டாக தெரிஞ்சவங்க பிடிச்சிட்டாங்கன்னா பிருத்திவியிலையும் அப்புவிலையும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும். அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுன்னா மகான்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குறோம். அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கர்மா லெவல் எந்த லெவல் இருக்கோ அந்த லெவலை எப்போ உடச்சி வெளியில் வர்றீங்களோ அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜெயிக்க தொடங்குறீங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண ஈர்ப்பு விதி அமைஞ்சிருது, பணம் வந்துடுது, ஹெல்த் ப்ராப்ளம் வரதில்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் நல்லாவே சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ அந்த கர்மாவை உடைக்கிறதுக்கு என்ன வழி, அதை தான் பார்க்கணும். அதுக்கு பலவிதமான வழிகள் பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா என்னால் தியானம் பண்ண முடியலைங்கும் போது நான் அன்னதானம் பண்ணவா சார், நான் போய் எதாவது கோயிலுக்கு போவா, எந்த கோயிலுக்கு போய் வழிபட்டால் எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை ஒரு சரியான நபர் மூலமாக சரியான விஷயம் கிடைக்க பெறும்பொழுது அவங்க வந்து அதுலேருந்து வெளில வந்துடுறாங்கங்கிறது தான் அதோட ரகசியம்.